வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நேற்று தியேட்டரில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் வெளிவந்திருக்கிற வணங்கான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் போய் தியேட்டரில் பார்த்தேன். எனக்கு இந்த படம் எப்படி பிடிச்சது அப்படின்றத நான் இந்த ரிவ்யூவில் சொல்ல போகிறேன். ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா இதுபடியே பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள இருக்கலாம். இந்த வணங்கான் படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்ததுலேருந்தே வாய் பேச முடியாம காது கேட்காத நம்ம ஹீரோ கோட்டி சின்ன வயசுலயே தன்னோட அப்பா அம்மாவை சுனாமில இறந்துடுறாரு. அந்த டைம்ல தேவின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பொண்ணை அவர் கூடவே வளர்த்து வர்றாரு தன்னோட தங்கையா. இவங்க ரெண்டு பேருமே ஒன்னாவே வளர்ந்து வராங்க, ஒரே வீட்டுல அண்ணன் தங்கச்சியா. இப்படி இருக்க நம்ம கோட்டி எப்படிப்பட்ட ஆளுன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது தப்பு பார்த்தாருன்னா அவரால் பொறுத்துக்கவே முடியாது. ரொம்ப கோவம் பயங்கர அடிதட்டில இறங்கிடுவார். இப்படி இருக்க நம்ம ஹீரோ ஒரு நாள் இவனோட லைஃப் இப்படியே போச்சுன்னா சரி வராது, வேற ஏதாவது நல்ல வேலையில் சேர்த்து விடுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆசிரமத்துல வாட்ச்மேன் வேலைக்கு சேர்த்து விடுறாங்க. அந்த ஆசிரமத்துல ஒரு சில தப்பான வேலைகள் நடக்குது. அதை பார்த்த நம்ம ஹீரோ ஒரு சம்பவம் பண்றாரு. அந்த சம்பவத்தினால வரக்கூடிய விளைவு என்ன, அதுல இருந்து அவர் வெளியில வந்தாரா இல்லையா அப்படின்றதான் இந்த வணங்கான் படத்தோட கதைன்னு சொல்லலாம். இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை ஃபர்ஸ்ட் பாலா மாம்ஸ்கே உரித்தான சில கதாபாத்திரங்கள், அவருடைய நகைச்சுவைகள், அதே மாதிரி வயலன்ஸ் காட்சிகள், எமோஷனல் காட்சிகள்னு சொல்லி படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் அருண் விஜய் பொறுத்தளவுக்கு இந்த படம் அப்படின்றது அவருக்கு ஒரு லைஃப் டைம் ரோல்னு சொல்லலாம். அந்த கேரக்டரை ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவரோட ஆக்டிங் அப்படின்றது சான்ஸே இல்லை, வேற லெவலில் இருந்து. அதுவும் காது கேட்காம வாய் பேச முடியாத எந்த டைலாக்குமே இல்லாத ஒரு ஆக்டர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணா அவரோட எமோஷன்ஸை வெளியில ஸ்க்ரீன்ல கொண்டு வர முடியும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுட்டு பண்ணியிருக்காரு. அண்ட் அவருக்கும் அவருடைய தங்கச்சிக்கும் நடுவில் வரக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் முன்னாடி வரக்கூடிய அந்த ஒரு எமோஷனல் காட்சி இருக்கு. அதெல்லாம் சான்ஸ் எல்லாம் பின்னி படல் எடுத்தாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் சீன்லையுமே சான்ஸ் இல்லை, சூப்பராக நடிச்சிருந்தாரு. கண்டிப்பாக அவருக்கு அவார்டு கிடைக்க கூட நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது அவர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அவருடைய தங்கச்சி கேரக்டர் நடிச்சா அவங்களுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸுமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஹீரோயின் கேரக்டர் எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கிரிஞ்சு மாதிரி தெரிஞ்சாலும் சில இடங்கள்ல அவங்களுக்கும் அருண் விஜய்க்கும் நடுவில் வரக்கூடிய அந்த காட்சிகள் கொஞ்சம் ரசிக்கும்படியாக தான் இருந்தது. அவங்களுமே எனக்கு பொறுத்தளவுக்கு ஒரு நியூ ஃபைன் மாதிரி தான் தமிழ் சினிமாவுக்கு தெரிஞ்சாங்க. ஒரு நல்ல ஒரு ஆக்டர்ஸ் மாதிரி எனக்கு தெரியாங்க. ஒரு சில காட்சிகளில் அவங்க ரொம்ப அழகாகவே தெரிஞ்சாங்க. பர்டிகுலர் அந்த பஸ்ல வரக்கூடிய அந்த ஒரு சீன்ல ரொம்ப சூப்பராகவே இருந்தாங்க, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அட்ராக்டிவா இருந்தது. அண்ட் இந்த படத்துல சமுத்திரகனி மற்றும் மிஸ்கின் அவர்கள் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரெண்டு ரோலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பர்டிகுலரா மிஸ்கின் அவரோட ரோல் பண்றது இந்த படத்துல நிறைய சென்சிட்டிவான விஷயங்கள்ல பேசக்கூடிய கதாபாத்திரமா இவங்களோட ரெண்டு பேர் கதாபாத்திரமே இருந்தது. அது இவங்க ரொம்ப சூப்பரா டெலிவரி பண்ணியிருந்தாங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் மாதிரி எனக்கு இந்த படத்துல இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் தெரிஞ்சாங்க. பிகாஸ் எனக்கு இவங்க சமுத்திரகனி நான் பார்த்தேன், மிஸ்கின் அவர்கள் இந்த படத்தை எடுக்காரா பண்றதே எனக்கு தெரியாது, தெரியாம பார்த்தேன். ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது எனக்கு அந்த கேரக்டர் பார்க்குறப்போ. அவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, திரைக்கதை பொறுத்தளவுக்கு முதல் பாதியில கதைக்கு உள்ள போறதுக்கு இவங்க எடுத்துக்கிற டைம் அப்படின்றது கொஞ்சம் அதிகம் தான். அதுக்கப்புறம் இரண்டாம் பாதி அப்படின்றது கண்டிப்பா உங்களை ஒரு கிரிப்பிங்காக தான் கொண்டு போகும். நிறைய ட்விஸ்ட்டு, அந்த டேர்ன்ஸ் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்துல இருக்கு. பட் ஒரு மாதிரி எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. அதுல எந்த இஷ்யூவும் எனக்கு பெருசாக தெரியல. அதே மாதிரி ஜிவி பிரகாஷோட அந்த பாடல்கள் அப்படின்றது படத்துல நிறைய மாண்டேஜ் சீக்வன்ஸ் தான் வரும். அந்த மாண்டேஜ் சீக்வன்ஸோட சேர்ந்து இவரோட அந்த இசை, அந்த பாடல்கள் அப்படின்றது பார்க்குறப்போ ரொம்ப அழகா இருந்தது. ஒரு சில இடங்கள்ல பின்னணி இசையுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றது 2 hours தான். அதுவுமே ஒரு ஒரு ப்ளஸ் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் 2.5 மணி நேரம்லாம் இந்த படத்தை கொண்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக படத்துல சரக்கு அவ்வளோ கிடையாது. அண்ட் இந்த படத்தோட பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா கதாபாத்திரங்கள். எந்த ஒரு கதாபாத்திரமே பெருசா வலுவா இல்லை அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. என்னதான் நம்ம ஹீரோவோட கேரக்டர், ஹீரோவோட தங்கச்சி கேரக்டர், இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாலும் பர்டிகுலரா அந்த கேரக்டரை நீங்க அந்த கேரக்டரோட ரைட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. அருண் விஜய் பொறுத்தளவுக்கு அவர் தோற்றத்துல வேணா ரொம்ப வலுவா இருக்காரு ஒழிய அவருடைய கதாபாத்திரம் அப்படின்றது ரொம்ப ஃபிளாட்டா தான் இருந்தது. ஒரு பெரிய ஆர்க் அப்படின்றதே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி அவர் ரொம்ப கம்பீரமா இருக்காரு. அவர் பண்ணக்கூடிய விஷயங்களுமே ரொம்ப கம்பீரமா இருக்கு. பட் அந்த கேரக்டரை பின்னாடி ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா பெருசா எதுவும் இல்லை. அதே மாதிரி தான் மற்ற கேரக்டர்ஸுமே பெருசா அவ்வளவா ஸ்ட்ராங்கா எழுதப்படல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே பாலா அவர்களுடைய முந்தைய படங்களோட கதாபாத்திரங்களை
நினைவுபடுத்தும். அதில் வந்து நம்ம அருண் விஜய் கேரக்டர் பார்த்தீங்கன்னா பிதாமகனோட நம்ம விக்ரம் கேரக்டரை நினைவுபடுத்தும். அண்ட் இந்த படத்தோட கதையுமே வந்து ஓவரால் பார்க்குறப்போ ரொம்ப அவுட்டேட்டடாக தான் இருந்தது. பட் இந்த ஒரு சூழலிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இதில் பாலா அவர்கள் சொன்னது. ஸோ அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. அதே மாதிரி எனக்கு இந்த கிளைமேக்ஸ் அப்படின்றது வந்து சுத்தமாக செட் ஆகலை. பிகாஸ் வந்து இந்த கிளைமேக்ஸை இப்படி தான் முடிச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு தெரியல. பிகாஸ் வந்து பாலா அவர்கள் வந்து எந்த ஒரு அர்த்தத்தில் வந்து இந்த கிளைமேக்ஸ் வச்சாருன்னு தெரியல. பட் என்னால் அதை புரிஞ்சுக்க முடியலன்னு தெரியல. பட் எனக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை. இதை வேற மாதிரி கூட முடிச்சிருந்துருக்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த படத்தில் ப்ரூட்டலான வந்து சீன்ஸ் அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ அதனால் இதை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்குறத தவிர்க்கலாம். அதுவும் குழந்தைகளோட போகிறத வந்து தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான சீன்ஸ் அப்படின்றது இந்த படத்தில் நிறைய இருக்குது. ஸோ இந்த படம் பொறுத்தளவுக்கு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் போய் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வணங்கான் வந்து உங்களை ஏமாற்ற மாட்டான் அப்படின்றத வந்து உறுதியாக சொல்ல முடியும். எங்கேஜிங்காக கொண்டு போகிற ஒரு நார்மலான கிரைம் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 10க்கு 7 கொடுப்பேன். ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.